வாரம் நடக்கும்போது கொஞ்சம் கடுப்பா இருக்கு. இல்ல சத்தியமா சொல்றேன், நான் எதிர்பார்க்கவே இல்ல. போன வாரம் தானே பேரிங் நடந்தது. சோ இந்த வாரம் கண்டிப்பா நடந்தாலும் இவங்க பண்ண விடுமா? போமா வேலையை பாத்துங்க. ஏமா அவன் வாய்ஸ கேட்டுட்டு நீ லைட் அமைக்கிட்டு You should have got Oscar. இல்ல நாங்க அமையுமான்றது காட்ஸ் கிரேஸ் சொல்லுவாங்க. காட்ஸ் கிரேஸ். எனக்கு பிடிக்கல. லட்சுமி மேம் இந்த பேரிங் எனக்கு பிடிக்கல. ஏன்னா தாண்டி உங்களுக்கு இந்த பேரிங் சுத்தமா பிடிக்கல. அப்படியா? அப்படிதான். யாருக்குலாம் இந்த பேரிங் பிடிக்கல கை தூக்குங்க. எனக்கு பிடிக்கல சார். இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களாடா? பிடிக்கலன்னு சொன்ன இதே வாயால இது ட்ரெண்டிங் பேர்னு சொல்ல வைக்கல. சீச்சி. சேச்சியானோ? இல்ல சீச்சினா அவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாயா மாமா? நீ என்ன அக்காடா. ஆனா எங்க அக்கா அப்படி இல்ல. கிளி மூக்கு எலும்புச்சம்பள கலர். ஏய் நீங்க ட்ரெண்டிங் பாரு, நாங்க எண்டிங் பாருடா. சரி. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனா? சபுப்பட்டு அட்ரி லைட்டா. இவன் சும்மா இருந்தாலும் சத்திரிக்கு இவன் நாலா பக்கமும் சுத்தி சுத்தி வர்றா. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. விட்டா படுத்துருவே இருக்கு. உடனே இதுக்கு வந்துருவான் பாய்மன். பொறாம லைட்டா வந்துருச்சு. ஐயோ சிக்கு 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 சிக்கு. சுனிதா இந்த பஸரை அடிச்சிட்டு டாலி வரணும் அப்படின்னு சொல்லி அடிச்ச பஸர். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. Hi friends, welcome to Samria channel. Cook with Komali season 6 ஓட May 25th episode short and sweet பார்த்து முடிச்சிருவோமா? ரக்ஷன் ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்லேயே சேர முடியாத காம்போஸ் வச்சு தான் நாங்கள் சமைக்க போகிறோம்னு ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டாரு. இந்த எபிசோடில் மெயினாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பேரிங் அண்ட் அட்வான்டேஜ் டாஸ்க் தான். ஆஸ் யூஷுவல் செட்டுல போன ரக்ஷன் எல்லா கண்டஸ்டன்ஸையும் வெல்கம் பண்ணாரு அண்ட் ஜட்ஜஸையும் வெல்கம் பண்ணாரு. எல்லாரும் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக புது பொலிவோட பயங்கர கான்ஃபிடென்ஸோட என்டர் ஆனாங்க. உள்ள வந்த எல்லா கண்டஸ்டன்ஸையும் ரக்ஷன் வந்து ஆட வச்சாரு. காரணம் இந்த வாரம் ஒரு எலிமினேஷன் வாரமா இருக்க போகுதுன்னு சொன்னாரு. ஒரு சோகமான விஷயம் என்னன்னா கோமாளியான சௌந்தர்யா அண்ட் ராமர் இந்த எபிசோட்ல இல்ல. இப்பெல்லாம் 2 புது கோமாளிஸ் வந்திருந்தாங்க, யோகி அண்ட் விக்கி. இப்போ என்ன பேரிங் தான். எந்த குக்கோட எந்த கோமாளி பேர் பண்ணணுன்றதுக்கான டாஸ்க் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஒரு டெலிஃபோன் பூத் செட்டப் வச்சிருந்தாங்க. கோமாளிஸ்லாம் ஒரு ரூம்ல இருந்தாங்க. குக்கெல்லாம் இந்த சைட்ல இருந்து டெலிஃபோன் பண்ணி கோமாளிஸ் கிட்ட பேசுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச கோமாளிஸ் கையில வச்சிருக்காங்க போனை அப்படின்னு தெரிஞ்ச உடனே பக்கத்துல இருக்க பஸரை பிரஸ் பண்ணிடணும். அப்போ அவங்களுக்கு பிடிச்ச கோமாளிஸ் அவங்களோட பேர் ஆயிடுவாங்க. கோமாளிஸ்க்கு இது பெரிய அட்வான்டேஜாவே இருந்தது. அதாவது எந்த ஒரு குக்கோட பேர் ஆகணும்னு அவங்க நினைச்சாங்களோ அந்த குக்கோட பேசும்பொழுது மட்டும் அவங்களோட ஓன் வாய்ஸ்ல பேசிக்கிட்டாங்க. மற்ற போட்டியாளர்கள் கிட்ட பேசும்பொழுது குரலை மாத்தி பேசினாங்க. இங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா இங்க இருந்து யாரு கால் பண்றான்னு கோமாளிஸ்க்கு தெரியாது, வாய்ஸ் வச்சுதான் கண்டுபிடிக்கணும். இதேதான் அந்த பக்கம் இருக்க கோமாளிஸ்க்கும். அவங்க வேணும்னா வாய்ஸை சேஞ்ச் பண்ணி பேசிக்கலாம். மது ஷரத்ன்னு நினைச்சு மதுமிதா விக்கின்ற ஒரு புது கோமாளிய ஷரத்ன்னு நினைச்சு பஸர் பிரஸ் பண்ணிட்டாங்க. அவர் மதுமிதாவோட பேரிங்ன உடனே கொஞ்சம் பயந்து போய் தான் உள்ள இருந்து வந்தாரு. ஆனா ரக்ஷன் அவருக்கு தைரியம் கொடுக்கும் வகையா நீ முடிஞ்ச உதவி செய்யி, இல்லைன்னா மொத்தமா அவங்கள வச்சு செஞ்சிருன்னு சொல்லிட்டு ஊக்கப்படுத்தி அனுப்பிட்டாரு. மதுமிதாவோ இதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காதுப்பான்னு சிரிச்சுட்டே அவங்களோட கோமாளிய கூட்டிட்டு ஒர்க் ஸ்டேஷன் போயிட்டாங்க. என்ன லுக்கு? அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு முடியும். லக்ஷ்மி மேம் எல்லா கோமாளிஸோட வாய்ஸையும் கேட்டுட்டு புதுசா இருக்கே இந்த வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு கோமாளி யோகிய சூஸ் பண்ணிட்டாங்க. எதை நினைச்சு பஸரை பிரஸ் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சு, இதுக்கப்புறம் யாரு வந்தா என்ன, யாரோ வந்து தொலைட்டோம் அப்படின்னு தான் பிரஸ் பண்ணேன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு புகழ் வரணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா உள்ள இருந்து வந்தது பாத்தீங்கன்னா புது கோமாளியான யோகி தான். லக்ஷ்மி மேம்க்கு இது யாருடா புதுசான்னு ஆன்னு பார்த்தாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அடுத்து யாரு? நம்ம காஷ்மீர்ல வந்திருக்க உமேர் தம்பி தான். டயல் பண்ண உடனேயே எல்லா ஆம்பளை பசங்களும் எடுத்து கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. சுனிதா தனக்கு தெரிஞ்ச தப்பான தமிழ்ல ஒரு பாட்டு பாடின உடனே இது சுனிதான்னு கண்டுபிடிச்சு அவர் பஸரை பிரஸ் பண்ணிட்டாரு. சுனிதாக்கு இந்த பக்கம் சந்தோஷம் தாங்க முடியல. இருந்தாலும் தன்னோட எமோஷன்ஸை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உமேர் நம்ம சுனிதாக்கு தான் பஸர் அடிச்சோன்னு தெரிஞ்சும் கூட தெரியாத மாதிரி டாலி தான் வருவாங்க, டாலினா ஜாலி அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. ஆனா செட்டுக்குள்ள சுனிதா என்டர் ஆனதும் உமேரோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படியே அவரோட முகத்துல தெரிஞ்சிச்சு. 2 பேரும் வந்த உடனே டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு ஒன்னா கைய பிடிச்சிட்டு ஒர்க் ஸ்டேஷன் போயிட்டாங்க. லைட்டா டாலியை தான் உமேர் கேட்டாருன்னு பத்த வைக்க பார்த்தாரு. ஆனா அது பெருசா பத்தி எரியல.
அடுத்து போனது நம்ம இன்னசென்ஸின் இருப்பிடமான கஞ்சா கருப்பண்ணா. இதை நான் சொல்லலைங்க, ரக்ஷன் தான் சொன்னாரு. இவர் சௌந்தர்யா மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பஸர் அடிச்சாரு. கடைசியா இவருக்கு வந்த பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷரத். அடுத்த பேரிங் லாஸ்ட் வீக்கோட அதே பழைய பேர் ஷபானா அண்ட் புகழ். மறுபடியும் முதல்ல இருந்தா. ஸோ இந்த வாரமும் அந்த கிரிஞ்ச் ரொமான்ஸ் காமெடி தொடரும். நல்லா புகழ் எடுத்து பஸரை அமுத்துன்னு சொன்ன உடனே கரெக்டா பஸரை அமுக்கிட்டு இப்போ யாரு வர போறான்ற டென்ஷன்ல நிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்த ஷபானாக்கு உள்ள இருந்து வந்தது புகழ்னு தெரிஞ்ச உடனே செம்ம ஹாப்பி. டேய் 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 இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஷபானா சொல்ல, எல்லாமே கடவுள் அருள் தான் புகழ் சொல்ல, லக்ஷ்மி மேம்க்கு செம்ம கடுப்பு. செட்லயே நிறைய பேருக்கு இந்த பேரிங் பிடிக்கலன்னு சொன்னாங்க. லைட்டா எனக்கும் தான் தோணுச்சு. ஷபானா அண்ட் புகழ் இவங்க 2 பேரையும் தனித்தனியா பிடிக்குங்க. ஆனா இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணும் பொழுது அந்த ரொமான்டிக் காமெடி பண்றாங்கல்ல, அது ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. அடுத்து சுந்தரி அக்கா தங்கத்துறை தான் தனக்கு பேரா வருவாங்கன்னு நினைச்சு பஸரை அழுத்தவும் உள்ள இருந்து வந்தது பாத்தீங்கன்னா பூவையார். ஆனா சுந்தரி அக்கா சமாளிக்கிறதுல மாஸ்டர் டிகிரி வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. பார்த்த உடனே மூத்த மகன் இல்லைன்னா என்ன, அதான் இளைய மகன் வந்துட்டானேன்னு ஐஸ் வச்சுட்டாங்க. இவங்க பொழைச்சுப்பாங்கப்பா அப்படின்னு தான் தோணுச்சு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சுந்தரி அக்கா சமாளிக்கிறதுக்காக பேசின பேச்சுல பெண்ணா ஆனான்ற ஒரு பட்டிமன்ற டாக்கே வந்துருச்சு. அதனால லக்ஷ்மி மேம இழுத்து கொண்டாந்து நடுவுல சேர் போட்டு உட்கார வச்சு சொல்வதெல்லாம் உண்மை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கோமாளிஸ். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அடுத்து வந்தது பிரியாராமன் மேம். அவங்களுக்கு பேரா கிடைச்ச கோமாளிஸ் குரேஷி அவர்கள். இந்த தடவை குரேஷிக்கு கிஃப்ட் ஆம்பர் கன்ஃபார்ம் போல இருக்கு. ஃபர்ஸ்டோ செகண்ட் பிளேஸோ பிரியாராமன் மேம் வந்துருவாங்க எப்படியோ. அடுத்து ராஜு எதிர்பார்த்து தேர்ந்தெடுக்க நினைச்ச ஒரு கோமாளி பாத்தீங்கன்னா ஷர்ஜன். தங்கதுரை நமக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதனாலேயே தங்கதுரை அண்ணா அந்த போனை யாருக்குமே கொடுக்காம தன்னோட கையிலேயே பஸர் அடிக்கிற வரைக்கும் வச்சிருந்தாரு. உன்னை நான் வந்து வச்சு செய்ய போறேன்னு சொல்லி சபதம் எடுத்துட்டு தான் வந்தாரு. வரக்கூடாதுன்னு சொன்ன கோமாளியே நமக்கு பேரா வந்துட்டாரே அப்படின்னு ராஜு கொஞ்ச நேரம் அதிர்ந்து போனாலும் உண்மை நிலையை புரிஞ்சுக்கிட்டு தங்கதுரை அண்ணாக்கு ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். அடுத்து நந்தா அடிச்ச காலை அட்டன் பண்ணது டாலி. சோ டாலி தான் நந்தாவோட இந்த வாரத்துக்கான பேர். மிச்சம் இருந்தது சௌந்தர்யா மட்டும்தான். சௌந்தர்யா அந்த சைட்ல இருந்து போன் பண்ண, நான் மட்டும் தானே இருக்கிறேன் அப்படின்னு ஷர்ஜன் அந்த போன் கால் எடுக்காமலே வெளியில வந்துட்டாரு. இந்த முறையும் ஷர்ஜன் அண்ட் சௌந்தர்யா பேரிங் இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் ஆகாது. ஆனாலும் இந்த பேர் நல்ல காமெடியா இருக்கும். பேரிங்லாம் முடிஞ்ச கையோட ரக்ஷன் அட்வான்டேஜ் டாஸ்க பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அட்வான்டேஜ் டாஸ்க்காக ஒரு பிளாக் போர்டு வச்சிருந்தாங்க. சில கியூ கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டுல இருக்கிற இன்கிரீடியன்ஸை கோமாளிஸ் ஆக்ட் பண்ணி காட்டணும், கண்டஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்து ரோல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கண்டஸ்டன்ஸ் போர்டுல வரைஞ்சி காட்டணும். அந்த இன்கிரீடியன்ட்டை கோமாளிஸ் கண்டுபிடிக்கணும். பண்ணியா தான் இருக்கும்ல. புகழ் கொடுத்த 3 மினிட்ஸ்ல நிறைய நேரம் அவரோட கவுண்டர்ஸை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணதுனால அவங்களுக்கு ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் கிடைச்சது. ஆனா ஷபானா வரைஞ்சி காட்டினதுல ஆல்மோஸ்ட் நிறைய வந்து புகழ் கண்டுபிடிச்சாரு. டோட்டலா இவங்களுக்கு ஒரு 7 பாயிண்ட்ஸ் கிடைச்சது. ஆனா விளையாடும் போது நிறைய இடத்துல வாடி போடின்னு பேசிட்டு தான் இருந்தாரு. என்ன இருந்தாலும் இன்னொருத்தரோட பொண்டாட்டி இல்லையா? அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்தே அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். கொஞ்சமா பார்த்து பேசணும் புகழ். இந்த விஷயம் லைட்டா ஷபானாவை ஹர்ட் பண்ணிருக்கோம் தான் நினைக்கிறேன். நான் புகழ் இடத்துல இருந்திருந்தா புகழை திட்டிருக்க மாட்டேன்னு லைட்டா அவங்களோட ஆதங்கத்தை சொன்னாங்க. அடுத்து வந்த பேர் ராஜு அண்ட் தங்கதுரை அண்ணா. தங்கதுரை அண்ணாவோட நடிப்பை பார்த்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. பூ மாதிரி ஆக்ஷனை காமிச்சு பூன்னாரு, அடுத்தது 2 காமிச்சு 2ன்னாரு. இதனோட ஒரு இன்னும் சேர்க்க முடியாதா ராஜுவால அப்படின்னு ராஜுவே கலாய்ச்சாரு. அடுத்து சுந்தரி அக்காக்கு ஆப்போசிட் முந்திரியாங்க. இது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஜாமுக்கு நக்கி காமிச்சாரு. இதெல்லாம் என்ன ஆக்டிங்க, எல்லாத்தையும் தானே நக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் புகழ் சொன்னாரு. இந்த பேர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 பாயிண்ட் எடுத்தாங்க. அடுத்து பிரியாராமன் மேம் அண்ட் குரேஷி பேர் தான். அவங்க மொத்தமா குரேஷி நடிச்சு காட்டுனதுலயும் பிரியா மேம் வரைஞ்சு காட்டுனதுலயும் சேர்த்து பார்த்தா 6 பாயிண்ட் வந்துச்சு. இந்த பேர் கொஞ்சம் ஸ்லோவா தான் டாஸ்க விளையாண்டாங்கன்னு சொல்லலாம். இதானா சார் உங்க டக்கு? அடுத்து வந்த பேர் லக்ஷ்மி மேம் அண்ட் யோகி தான். இதுல யோகி அவரோட டர்ன்ல அவர் ஆக்ட் பண்ணி காமிச்சது செம மாசா இருந்தது. சூப்பரா கண்டுபிடிச்சாங்க லக்ஷ்மி மேம். அதே மாதிரி லக்ஷ்மி மேம் வரைஞ்சி காமிச்ச ஒவ்வொரு பொருளையும் ஒண்ணு விடாம யோகியும் கண்டுபிடிச்சாரு. டோட்டலா இவங்க 12 பாயிண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க. இவங்க பேர் அல்டிமேட்டா பண்ணாங்கன்னு தான் சொல்லணும் டாஸ்க. அடுத்து வந்த பேர் கஞ்சா கருப்பானா அண்ட் ஷரத் நடிச்சு கஞ்சா கருப்பானாவால ஒன்னுத்த கூட கண்டுபிடிக்க முடியல. கஞ்சா கருப்பண்ணா வரைஞ்சு ஷரத்தால ஒரு 3 பொருளை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ இவங்களோட டோட்டல் பாயிண்டே 3 தான்.
அடுத்த பேர் ஷர்ஜின் அண்ட் சௌந்தர்யா பேர் தான். இவங்க டோட்டலா வரைஞ்சோம் நடிச்சோம் கண்டுபிடிச்சது 10 இன்கிரீடியன்ட்ன்றதுனால இவங்களுக்கு 10 பாயிண்ட் கிடைச்சிச்சு. அடுத்த அட்வான்டேஜ் டாஸ்க் ஆட வந்தவங்க சுந்தரி அக்கா அண்ட் பூவையார். உங்களுக்கு மொத்தமா கிடைச்ச பாயிண்ட் 3. அடுத்த பேர் மதுமிதா அண்ட் விக்கி சிவா. இவங்க 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்ச டோட்டல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 11. இதுல மதுமிதா மட்டுமே தனியா 9 இன்கிரீடியன்ஸா கண்டுபிடிச்சாங்க. விக்கி சிவா 2 இன்கிரீடியன்ட் கண்டுபிடிச்சாரு. அடுத்து வந்தது டாலி அண்ட் நந்தா பேர். இவங்க 2 பேரும் ரொம்ப சூப்பரா கடகடகடான்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இவங்களோட டோட்டல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 15. அடுத்த பேர் உமேர் அண்ட் சுனிதா. சுனிதா எப்பவுமே காட்டாத ஒரு ஆர்வத்தை வந்து உமேரோட விளையாடும் போது இந்த தடவை காமிச்சாங்க. உமேரும் அதே மாதிரிதான் செம்ம ஜாலியா விளையாண்டாரு. ஸோ இவங்க 2 பேர் போட்ட டீம் எஃபர்ட்ல அவங்களுக்கு கிடைச்ச பாயிண்ட் 14. ஃபர்ஸ்ட் டைமா அட்வான்டேஜ் டாஸ்க்கு 5 பேர் வின் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இவங்களுக்கான ஃபேஸ் ஆஃப் அண்ட் அன்மேட்ச் காம்போ சமையல் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு நீங்க பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ரக்ஷன் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போயிட்டாரு. மிச்ச விஷயத்த 24th எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம். நானும் கிளம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். பாய்.